இனிமே இல்ல வாழ்க்கையில முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாதி. நீங்க தேர்லாம் கொடுத்துவாங்க. மயிலுக்கு போர் கொடுத்தான் பேரன், நீங்க போரெல்லாம் கொடுத்துவாங்க. சிவி தனது சதையவே அறுத்து கொடுத்து அந்த மாதிரிலாம் கொடுக்குது. சந்தோஷத்தை மட்டும் கொடுக்கும். ஏன்னா அன்பை மட்டும் கொடுங்க, அதான் அதிக வட்டியோட திரும்ப கிடைக்கும். குதிரைப்படையோட போயிட்டு இருக்கான் பாலைவனத்துல. திடீர்னு ஒரு அறிவிப்பு, ஏன்னா தளபதி அறிவிக்கிறார், உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியும் ஒரு கெட்ட செய்தி காத்திருக்கு. எதை முதல்ல சொல்ல பூரா எல்லா வீரர்களும் என்ன எப்படி சொல்லிட்டாரு, முதல்ல கெட்ட செய்தி சொல்லுங்க. நம்ம கொண்டு வந்த சாப்பாடோட சேர்த்து போட்டு இனிமேல் எருமச்சாணியா இருக்கு, குதிரைச்சாணியா இருக்கு. முடிச்சிருக்காங்க. சந்தோஷமான செய்தி சொல்லுங்க, குதிரைச்சாணி நிறைய இருக்கு. அரசர் போயிட்டே இருக்கும்போது நைட் டைம் வந்துருச்சு. நீ இதோட பயணம் செய்ய முடியாது, குதிரை வேற இருக்கு. குதிரையை கட்டி போட்டுட்டு தளபதிய தூங்கிறாரா, ஏன்னா தூக்கி நல்லா குதிரைக்கு அழுத்துட்டு போயிடாங்க இல்லையா, அதுக்காக நான் தூங்குறேன், நீ முடிச்சிரு. ஐயா எப்படிங்க முடிச்சு, ஏதாவது சிந்திச்சுட்டே இருக்கு, அப்பதான் தூக்கம் வராது. படுத்துட்டேன். திடீர்னு ஒரு 12 மணிக்கு வந்துச்சு. என்னடா என்ன செய்யறா? இல்ல சார் அரசர இந்த வானத்துல நட்சத்திரங்கள் அதான் வந்துருக்குமா, யாரும் விரட்டு விட்டு போயிருப்பாங்களா? பரவாயில்ல படுத்துட்டேன். ஒரு 3 நாளுக்கு எந்திரிச்சேன். என்னடா செய்யற? இந்த குதிரை அதான் அத்துக்கிட்டு போச்சா இல்ல எவனா அவுத்துட்டு போனாங்கிறா? எனக்கு ஆபீஸ் போயிட்டு வந்தோன்னே அப்படி சட்டைகள் தொங்க விட்டாரு. அந்த அம்மா அப்படியே பாரு, ஒரு கருப்பு முடி, என்ன சட்டையில நீளம், யாரு முடி? ஏதாவது காத்துக்கா இல்ல எவனாச்சும் பட்டுக்கா? என்னடி கேட்கறேன். சரியில்லை, மறுநாள் வெள்ளச்சட்டை செக் பண்ணி வந்து நீங்க தொங்க விட்டேன். அன்னைக்கு நம்ம அப்படி பார்க்கணும். அந்த வெள்ளைச்சட்டையில ஒரு வெள்ளை முடி. என்னையா தெரியாது, ஏயா ஒரு கிரட்டு சிரிக்க கூட நீ விட்டு வைக்கிற. மருமலை தேவரை மாமியாட்ட பாராட்ட வந்துருக்கு. அந்த தெருவில் புளி அவரை பார்த்துட்டு போவாங்கல்ல, ஆமா குழம்புக்கு ரசத்துக்கு வைக்கிறோம். புளி போய் இந்த அம்மா புளி வாங்குற மாதிரியே அந்த புளியை பூரா அப்படியே 2 கையிலும், இது எவ்வளவுங்க, இது நல்லா இருக்கும் புளி, இல்லைங்க இன்னொரு நாளைக்கு வாங்கிக்கிறேன் போயிட்டார். 10 விரல் இருந்த புளியை வச்சு ரசம் வச்சு அந்த அம்மா கொடுத்து மாமியார், பாத்தீங்களா மாமியாரே இன்னைக்கு எவ்வளவு சிக்கனம்னு, எதுவுமே விலை கொடுத்துவாங்களே கையிலே பிசைஞ்சு 10 விரல் உள்ள அந்த புளியை வச்சு ரசம் வச்சேன். போய் கூறுவட்டம் ஆண்டு மலை ஒரு விரலா ரசம் வச்சா 10 நாளைக்கு வச்சுட்டாங்க. கிராமத்துல 2 பேர் வந்தாங்க. வந்து ஏர்போர்ட் சுத்தி பார்த்துட்டேன். விமானம் இறக்குது பறக்குது. அங்க இருந்து ஒரு பார்த்தேன். என்ன விமானத்துல போகணுமா? ஆமாங்க, ஆனா காசு எவ்வளவு? 2000 ரூபா ஆகும். எங்கிட்ட அந்த அளவுக்கு இல்லையே. சரி ஒண்ணு வேணா வச்சுக்குவோம், காசே தரணும். ரைட்டு உட்காரு. எனக்கு தகுந்த மாதிரி நான் துண்டக்கு மட்டும் விமானத்தை ஓட்டு, சத்தமே போடக்கூடாது. அப்படி சத்தம் போடாம நான் உங்களுக்கு 2000 ரூபா தருவேன், இல்லை நீங்க 2000 தரணும். சரிங்க ஐயா வாங்க உட்காரு. ஒற்றா தகட்டு புகட்டு தலைகளா சூரியனை உரத்திட்டு போறான், புகை மண்டலத்துக்கு போறான். அவனா டயர்ட் ஆயிட்டான். சத்தமே போல இருந்தாலும் நம்ம இறங்கி அப்பா 5 மணி நேரம் ஓட்டுனேன், பரவாயில்ல. நான் ஓட்டும்போது எப்பயாவது சத்தம் போடணும் ஐயோன்னு சத்தம் தோன்றேன். ஒரு தடவை சத்தம் யோசிச்சுக்க வேணாம், 2000 ரூபாய் போய் பேசாம இருக்கேன். எப்ப என் ஒய்ஃபு கீழே விழுறப்ப கத்தலாம் பார்த்தேன், 2000 சொல்லி பேசாம இருக்கேன். யாரெல்லாம் பணத்தை நோக்கி ஓடுறானோ அவன்ட்டு மகிழ்ச்சி விளைவிப்பு எல்லாருக்கும். இப்ப கண்டாக்டர் போனாரு, கண்ணு மங்களா தெரிவித்தாரு. சரி, அந்த லாரியில நம்பர் பிளேட் அதை படிங்க. டிஎன் கிட்டே இருந்தேன். உங்களை ஆப்ரேட் தான் பண்ண ஆப்ரேட் பண்ணி முடிச்சுட்டு இப்ப வந்து பாருங்க, அந்த லாரி நம்பர் பிளேட் லாரி எங்க இருக்கு